ஐயே அம்மா முதுகுலாம் என்ன நோவு நோவு. இப்படி கிடந்து எவ்வளோ நேரத்துக்கு கடலாயது. இதெல்லாம் ஒரு ஆளை வச்சு செஞ்சா என்னம்மா, நம்ம உயிரை எடுக்காவ. ஆமா திலக்கம், துணிலாம் என்ன அழுக்காமம்மா. என்ன நீதான் சரோஜினி ஆக மட்டும் இவ்வளோ வேகமா ஆயாவளோ, குனிஞ்சதால நம்புற மாட்டேக்காவள. சரோஜினிக்கு என்ன டெய்லி வேலை செஞ்சு செஞ்சு பழகி போச்சு, நமக்கு அப்படியா? ஆமாப்பா, எனக்கு வேலை செஞ்சா நேரம் போறதே தெரியாது. நீங்க நேரம் போவது தெரியலன்னு சொல்றியா? நான் எப்பண்டா நேரம் போவோன்னு பார்த்துட்டு இருக்கேன். சே, இந்த மினி இருந்தாவது நேரம் நல்லா போவோம். இவன் என்னைக்கு பாட்டு கச்சேரிக்கு போனாலும் அன்னையில இருந்து வெளியே ஆளே காண முடியல. ஆமா, மிந்தி வீட்டுல ஒரு வேலையும் செய்யாம சும்மா கள்ளக்கிடானுங்க நம்ம கூட சுத்திட்டு அலைவா. இப்ப ஆளே காணலையே. சரி, நம்மளும் வேலைக்கு தான் போனது இல்லக்கா. அப்பதான் கடலாயி பருத்தி ஆகின்னு சொல்ல மாட்டாவ. இப்படி தோட்ட வேலையில கொண்டு இறக்கி விட்டுறியாவ. என்ன இன்னைக்கு மச்சான் மண்டாட்டி கொண்ட மண்டாட்டி எல்லாரும் சேர்ந்துலாம் வட்ட மெசமா நடபட்டிருக்கியே மினி. ஆனா உனக்கு ஆயுசு 100 மினி. இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தோம். அப்படி என்ன பத்தி என்னக்கா பேசுனிய? இங்க ஒரு கள்ள கடை சுத்திட்டு தெரியுமே, காணலையே என்னவே. ஏக்கா கொஞ்சம் அங்க தள்ளி இருங்கக்கா, நானும் ஒரு கை போடியேன். மினி என்கிட்ட வா மினி, நான் தான் நிறைய கடலை கூட வச்சிருக்கேன். ஆயே முடியல. இடா அங்கன வந்தா மேஞ்சிட்டு போயிடும். நான் கூட அங்கன வரல. நீங்க என்னத்தான் ஆஞ்சிருக்கிறிய? அங்கதான் ஒண்ணு இல்லையே. ஏக்கா வழக்கமா தோட்டத்துல தானக்கா போட்டு ஆய்வவ. இப்ப எங்க கொண்டு வந்திருக்கவ? எல்லாம் இந்த செல்வராணி அக்கா பார்த்த பார்வைதான். போன வருஷம் தந்த கடலை காணாது காணாதுன்னு சண்டை போட்டு கிடந்தவ. இந்த வருஷம் எல்லாம் நீங்களே பார்த்துடுங்க, நீங்க கொண்டு அள்ளி போட்டவ. ஏன் வீட்டுக்கு அள்ளிட்டு வந்தாலும் ஒரு ஆளை போட்டு ஆய முடியாதுன்னு இருக்கு. இப்படி 10 பக்கா கடலைக்கு போட்டு நம்ம முதுக வளைய வளைய கிடந்து வேலை செய்யணுமா? ஏ அம்மா, நிறைய கடலை அஞ்ச மாதிரி எல்லாம் கதை விடுறிய. அங்கதான் உங்க தட்டுல ஒண்ணும் இல்லையே. சரோஜினி அக்கா பாருங்க, என்னானி போடு போடுங்க ஆயாவ. ஐயே, என்னானி ஆஞ்சி வச்சாச்சு, நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க? ஐயே, அவ கடலைக்கு ஆசைப்பட்டா இருந்து கடலாயா, கடலை குலை கிடைச்சி போச்சுன்னு சொல்லி கொலைக்கு ஆசைப்பட்டு கடலை ஆஞ்சிக்கிட்டு இருக்கா. ஒரு வருஷத்துக்கு மாட்டு தீவனம் பார்க்கண்டாம்ல. அது உண்மைதாங்க, கடலைக்கு கடலையும் ஆச்சு, கடலை கொலையும் ஆச்சு. மினி, நானே இனி உங்க கூட பாட்டு படிக்க வரலான்னு இருக்கேன் மினி. உங்க கச்சேரிக்கு ஆள் எதுவும் தேவைப்பட்டுனா என்னையும் கூட்டிட்டு போ. எக்க, உங்களுக்கு நல்ல பாட்டு பாட தெரியுமா? ஐயா ஆமா மினி, உனக்கு தெரியாதோ? டிவில ஏதாவது பாட்டு போட்டுச்சின்னு வையா, நானும் கூட சேர்ந்து பாடுவேன் பத்துக்க. டிவில எப்படி பாட்டு பாடுமோ அதே மாதிரிதான் என் சத்தமும் இருக்கும். உருட்டுங்க உருட்டுங்க. யாம் டீச்சரிக்கா, நீ வேணும்னா நான் பாட்டு பாடும்போது ஒருக்கா எங்க வீட்டுக்கு வா, அப்போ உனக்கு தெரியும். இல்லக்கா, நீங்க மேல சொல்லுங்க மேல சொல்லுங்க. இங்க பாரு, சுசிலாம் ஜானகிலாம் பாடும்போது நானும் அவிய கூட சேர்ந்து படிச்சேன்னு வையா, என் வயசும் அவிய வயசு மாதிரியே தான் இருக்கும். எக்க, கச்சேரியில பாட்டு படிக்கும்போது கோரசாவாக்க படிப்பாவ. தனியா எல்லாம் பாட்டு படிக்கணும், அதுக்கு தானே நிறைய சம்பளம் கிடைக்கும். மினி தனியா பாட்டு படிச்சாலும் என் வாய்ஸ் நல்லா தான் இருக்கும், கொஞ்சம் தான் வித்தியாசமா இருக்கும். என்ன சரோஜினி அப்படி பாக்க? நீன நான் பாட்டு பாடி ஒரு நாளும் கேட்டது இல்லையோ? ஆமாக்கா, இவ்வளவு நாள் ஆவியும் எனக்கும் தெரியாத. மினி, நான் நேத்து கூட பாட்டு படிச்சிட்டு இருந்தேன் மினி. அப்ப எங்க வீட்டுக்காரவிய வெளியே நடந்துகிட்டு அழகா ரசிச்சுக்கிட்டு இருந்தவ, நீ பாக்கலையோ? ஏக்க, நான் பார்த்தேங்க, நான் பார்த்தேன். பார்த்தா தண்ட பேசிட்டு தானே போனேன், அவைய ஒன்னும் சொல்லலையோ? என்ன தானோ கதவை கூட்டிட்டு வெளியே வந்து நிக்கிறியா? ஏமா, வீட்டுக்குள்ள இருந்தா நான் தான் அடிச்சு போட்டுட்டேன்னு நீங்க யாரும் நினைச்சிடப்படா இல்ல, அதான் முன்னபடி வெளியே வந்து நிக்க. எல்லாரும் முன்னெச்சரிக்கை தானே. இல்லதான் என் பாட்டு எப்படி இருந்து அதை எப்படி என் வாயால சொல்ல? உனக்கு நான் பாட்டு படிக்க நீ பொறாமையா இருக்குமா இருக்கும். மினி, இவ்வளவு சொல்லதெல்லாம் நம்பாத. நல்ல வாய்ப்பு ஏதோ வந்துன்னா என்கிட்ட சொல்லு மினி. சரிக்கா, நானும் உங்க பாட்டு ஒரு நாள் கேட்டுடேன். அதுக்கு வர ஏதாவது வாய்ப்புகள் வந்தா சொல்லியே. நல்ல வேலை மினி கேட்டுட்டு சொல்லியே, நீ தப்பிச்சிட்டா. எங்க பிள்ளைகளெல்லாம் எங்க அந்த பிள்ளைகளை விட்டு ஆயப்படாதா? ஐய மினி, பிள்ளைகளெல்லாம் எங்க மாமியார் கூட சேர்ந்து இருந்து ஆஞ்சிட்டு தான் இருக்கு. மினி, இவ்வளவு நாள் ஆளே காணலையா? ஏதாவது கதையில உண்டா? கதையில ஏதாவது இருந்தா சொல்லு. என்ன கதைக்கோ சொல்ல, ஒரு கதையில இல்ல. மினி, இப்ப உங்க சொந்தத்துல ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் நடந்துல, அந்த பிள்ளை வெளிநாட்டுக்கெல்லாம் போகும்னா ஒரு கதையும் அதுக்கு ஒரு சொல்லவே இல்லை. என்னாச்சு? ஏக்க, நல்லா இருக்காவ, 2 பேரும் துபாயில இருக்காவ. காலையில தூங்கி முடிச்சதுல இருந்து நைட்டு வரை என்ன நடக்குன்னு வீடியோ போட்டு பார்த்துடுங்க. நான் என்ன லிங்க் அனுப்பி நீங்களும் இருந்து பாருங்க. அப்படியா மினி? துபாயில ரொம்ப நல்லா இருக்கும். ஏக்கா, திடீர்னு துபாயை பத்தி விசாரிக்கிறியா? இல்ல மினி, ஒரு 20 வருஷத்துக்கு முன்ன என்னையும் ஒரு துபாய்காரன் பொண்ணு கேட்டான், அதான் கேக்கேன். ஏக்கா, எதுக்கு ஒட்டகம் மேய்க்கியா? ஐயோ, சும்மா சொல்லி நினைக்காதுங்க. நான் இளம் வயசுல என்ன அழகா இருப்பேன் தெரியுமா? எல்லா ஊர்ல இருந்தா என்ன பொண்ணு கேட்டானுவேன். எல்லாவனும் சுத்தி சுத்தி தான் அலைஞ்சான். என்ன மனமுள்ள பொண்ணு இன்னும் மருதையில கேட்டாக, மன்னார்குடியில் கேட்டாக, அந்த மாயவரத்துல கேட்டாக,
சனத்தியோட வந்து சென்னையிலும் கேட்டாங்க, நம்ம சிங்கப்பூரிலும் கேட்டாங்க, நம்ம சின்னமனூரிலும் கேட்டாங்க. எக்க எல்லாம் வெளியூர் ஆளுகளா தானே கேட்டிருக்கோம், உள்ளூர்ல ஒருத்தனும் கேட்டிருக்க மாட்டானே. ஆமா திலகா, உனக்கு எப்படி தெரியும்? அப்ப நீ சின்ன பிள்ளையெல்லாம் இருந்திருப்பா. உங்க குணம் தெரிஞ்சவன் எவன்கோ உள்ளூர்ல கேப்பான்.